நீண்ட நாட்களின் பின் இந்த பதிவை போடுகின்றேன். வெளியிடங்களுக்கு சென்று வந்ததன் காரணமாக பதிவுகளை தொடர்ச்சியாக போட முடியாமல் போய்விட்டது. இதற்காக மனம் வருந்துகின்றேன். வெளியிடங்களுக்கு நான் சென்றாலும் பதிவுகள் எப்படியாவது நான் வந்து போடுவேன். என்னுடைய தந்தையின் உடம்பு நிலை காரணமாக கொஞ்சம் வெளியிடங்களுக்கு அவரை அழைத்து சென்று ஒவ்வொரு இடங்களாக அவர் காட்டும்போது, அதாவது அவருடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது சில நேரங்களில் வயது போனவர்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் உருவாகின்றனவா தெரியவில்லை. அதனால் அவரை அழைத்து ஒவ்வொரு இடங்களாக காட்டி, தூர இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களாக அவரை காட்டி அவருடைய மன இறுக்கத்தில் இருந்து அவரை வெளியே கொண்டு வந்தோம். அதனால் தொடர்ச்சியாக பதிவுகள் போட முடியவில்லை. இந்த பதிவூடாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் குரு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், துலாத்தில் கேது மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சனி. இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். இங்கு குரு செவ்வாய் கேது மற்றும் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார். சூரியன் சிம்மத்தில், அவருக்கு அடுத்த வீட்டில் புதனும், புதனுக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் என வரிசையாக அடுத்தடுத்திருக்கின்றனர். சூரியனும் புதனும் சுக்கிரனும் இங்கு சொந்த வீட்டில் இருக்கின்றனர். தந்தை ஒரு விவசாயியாக இருந்திருப்பார். மேலும் குரு செவ்வாயோடு சேர்ந்து மிதுனத்தில் இருப்பது இவரது சகோதரர்கள் நன்றாக இல்லை என்று சொல்லலாம். சனி இருவரையும் நேருக்கு நேராக வேற பார்க்கின்றார். அப்போ இவரது சகோதரர்கள் நன்றாக இல்லை என்பதை காட்டுகிறது. முன்னேற்றமாக அவர்கள் இல்லை. இவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கு. சனியை தொடர்பு கொண்ட பிறகு குரு அடுத்த ராகுவை சந்திக்கிறது. அதற்கு நேரெதிராக சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறது. இவருடைய மனைவி குறுகிய ஆயுளை உடையவராக இருப்பார் என்று சொல்லலாம். இவர் வனத்துறையில் பணியமர்த்தப்படுவார். பின் சிறிது காலம் போக விவசாயத்துக்கு நடுவர். விவசாயத்தை செய்வார். இவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருப்பார்கள். ஒரு தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்வார். 65 தொடக்கம் 67 வயது வரை வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் ராகு, மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சனி. இங்கு புதன் வலிமிழந்த சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். இவரும் சாதாரண கல்வி அறிவை பெற்றிருப்பார். நல்ல புத்திசாலித்தனம் மிக்கவராக இருப்பார். குருவும் செவ்வாயும் அடுத்தடுத்து இருக்கின்றார்கள். கடவுளிடம் மிகுந்த பக்தி உடையவர். நாற்பது தொடக்கம் 48 வயது காலப்பகுதியில் தந்தைக்கு நல்ல காலமாக இருந்திருக்கு. இவருக்கு சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். ஒரு சகோதரம் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்படும் என்று சொல்லலாம். செவ்வாய்க்கு நேரலில் ஒரு கிரகமும் இல்லை. இவருக்கு குடும்ப மகிழ்ச்சி இருக்காது. சுக்கிரன் அடுத்து சனியை தொடுகிறது, அடுத்து ராகுவை தொடுகிறது. இவருக்கு வேலை கிடைக்கும் போது அந்த காலத்தில் ஜாதகருக்கு திருமணமும் நடக்கிறது. முதலில் அவர் ஒரு சிறிய வேலையை எடுத்துக்கொள்கின்றார். பின்னர் குரு தனது சுற்றில் சனியை தொடர்பு கொள்ளும் போது நல்ல ஒரு வேலையை பெறுகின்றார். குரு வணிக ராசியில் இருப்பதால் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமையும். குருவிக்கு அடுத்து நீர் ராசியில் செவ்வாய் இருப்பதால் தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட பான வகைகள் அந்த தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். ஏனென்றால் குருவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீர் ராசியில் இருக்கின்றார். அப்போ பான வகைகளோடு சம்பந்தப்பட்ட வர்த்தகத்துறையில் இவர் பணியாற்றுவார். 27 தொடக்கம் 28 வயது காலப்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார். குருவிக்கு 5 சூரியன், புதன் மற்றும் கேது இருப்பது 2 ஆண் மற்றும் 2 பெண்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குருவிற்கு 2 செவ்வாய் இருப்பதால் சொந்தமாக தனக்கு வறண்ட நிலங்களை வைத்திருப்பார். எப்போது சனி கடகத்தையும் சிம்மத்தையும் நாடி வருகிறதோ,
47 தொடக்கம் 51 வயதுக்கு இடையில் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவார். அவரது 68 தொடக்கம் 70 வயது காலப்பகுதியும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அவருக்கு இருக்கும். சுக்கிரன், சனி மற்றும் பின்னர் ராகுவை தொடர்பு கொள்ளும் போது, அதாவது சுக்கிரன், சனி அடுத்து ராகுவை தொடர்பு கொள்ளும் போது காற்று சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் குரு மற்றும் சனி, கும்பத்தில் கேது. மனதை குறிக்கும் சந்திரன் வீட்டில் புத்தியை குறிக்கும் புதன் இருக்கின்றார். சந்திரன் புதன் வீட்டில் இருக்கின்றார். எனவே இருவரும் இடமாறி இருக்கின்றனர். அவர் மிகவும் புத்திசாலித்தனம் உடையவராக இந்த ஜாதகர் இருப்பார். அதிக அறிவாற்றல் வளர்ச்சியுடையவராக இருப்பார். அவரது கல்வி அதிக வளர்ச்சியை கொண்டிருக்கும். அதனால் வாழ்க்கையில் கல்வி வேலையில் வெற்றி அடைவர். தர்மத்தை கடைப்பிடிப்பவர். மருத்துவத்தையும் வேதங்களையும் விரும்பி கற்றுக்கொள்வார். அவரது கல்வி 23 தொடக்கம் 24 வயது வரை நீடிக்கும். முதல் பார்த்த ஜாதகத்தில் சாதாரண கல்வியை கொண்டிருப்பார் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இங்கு இவரது கல்வி அறிவு அதிகம். 23 தொடக்கம் 24 வயது வரை இவருடைய கல்வி படிப்பு நீடிக்கும் என்று சொல்லலாம். 24 வயதில் திருமணம் செய்வார். ஜாதகருடைய மனைவி நிதி மற்றும் வணிகத்துறையில் உயர்மட்டத்தில் பணியாற்றுவார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகர் புகழ் பெறுவார். மரியாதைக்குரிய நல்ல வாழ்க்கையை வாழ்வார் என்று சொல்லலாம். ஜாதகருடைய தந்தை கெமிக்கல்ஸ் ரசாயனங்களை கையாளக்கூடிய ஒருவராக, அதில் ஆற்றல் மிக்கவராக இருப்பார் என்று சொல்லலாம். சூரியனும் சுக்கிரனும் இணைந்து புதன் வீட்டில் வணிக வீட்டில் இருக்கின்றனர். ராகு 3லும் 4 சந்திரனும் இருக்கின்றனர். இந்த அமைப்புகள் ஜாதகரின் தந்தை போதைப் பொருட்கள் கையாள்வதை காட்டுகிறது. சூரியனுக்கு 7ல் குருவும் சனியும் இருப்பது மருத்துவத்தில் ஆர்வ நாட்டம் உள்ளவராக இருப்பார். அதாவது மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கும். சில போதைப் பொருட்கள் மருந்து தேவைகளுக்காக கையாளப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலையில் தந்தை இருப்பார். 25 வயதுக்கு பிறகு நல்ல நிலையை பெறுவார். இவருக்கு 2 மகளும் 1 மகனும் இருப்பார்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியை இந்த ஜாதகர் காண்பார். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சனி, சூரியன் மற்றும் குரு, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் கேது. இதுவும் ஆண் ஜாதகம். சனியும் குருவும் இங்கு ஒரு ராசியில் இருக்கின்றனர். இவர்களுக்கு நேரெதிராக செவ்வாய் இருக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் எதிரிகள். எனவே தந்தை நீண்ட காலம் வாழ மாட்டார் என்று சொல்லலாம். சந்திரனுக்கு பின்னால் குரு இருக்கிறது. கேதுவும் சுக்கிரனுக்கு முன்னால் இருக்கிறது. இங்கு தாய்க்கும் அதே நிலைமைதான். சனியும் குருவும் சூரியனோடு இணைந்திருப்பது, அதற்கு அடுத்த வீட்டில் சந்திரனும் அதற்கடுத்த வீட்டில் கேது மற்றும் சுக்கிரனும் இருப்பது, இது அழகு சாதனங்களை வைத்திருப்பது மற்றும் வேத ஆய்வுகளை ஆகியவற்றை காட்டுகிறது. சூரியனோடு 2 பெண்கிரக தொடர்பு இருப்பது, அதாவது அடுத்தடுத்த வீட்டில் 2 பெண்கிரகங்கள் இருப்பது தந்தைக்கு 2 மனைவிகளை காட்டுகிறது. இங்கு சந்திரனுக்கு அடுத்து சுக்கிரன் கேது, பின்னால் செவ்வாய் சனி தொடர்பு. எனவே முதல் மனைவி இறக்கின்றார். 2வது திருமணம் செய்கின்றார். அதன் பிறகு நல்ல முன்னேற்றத்தை செழிப்பை காண்கிறார். சகோதரகாரகன் செவ்வாய்க்கு நேரேழில் 3 கிரகங்கள் இருக்கின்றன. அதோடு செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் இடமாறி இருக்கின்றனர். இது அநேக சகோதரர்கள் இருப்பதை காட்டுகிறது. 2 பெண் சகோதரிகள், அதில் மூத்த பெண் சகோதரம் காலமாகின்றார். இளைய சகோதரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுக்கிரன் அந்த இளைய சகோதரி உயிர் வாழ்கின்றார். வாழ்க்கை மற்றும் சேவையை முறையை குருவும் சனியும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். சனி குருவோடும் சுக்கிரனோடும் சம்பந்தப்படுகிறது. அதே நேரம் செவ்வாயால் சனி நேரடியாக பார்க்கப்படுகின்றார். இது சனியால் குறித்து காட்டப்படும் சேவை தோல்வியை தழுவுவதை காட்டுகிறது. இவரால் சேவை செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை செய்தால் அது தோல்வியில் அல்லது பிரச்சனையில் வம்பில் போய் முடியும் என்று சொல்லலாம். பெண்களுடனான மாடலிங் காரணமாக குருவால் உதவி செய்ய முடியாத நிலைமை. ஜாதகர் மனதளவில் கஷ்டப்படுகிறார். அதனால் விஷமருந்தே தற்கொலை செய்ய முயற்சிக்கின்றார்.
சுக்கிரன் கேதுவை தொடுகிறது. சுக்கிரனோடு சேர்ந்து கேது அவரை காப்பாற்றுகிறது. பின்னர் அந்த பெண் ஜாதகரை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்கின்றார். செவ்வாய் சனியை பார்ப்பதால் ஜாதகரின் சகோதரர்கள் ஜாதகருக்கு விரோதியாக இருப்பார்கள். சனியின் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் நிலத்தை பெறுகின்றார். அதோடு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இயந்திரங்கள் சம்பந்தமான தொழிலை பெறுகின்றார். இயந்திரங்களை வைத்திருப்பார் என்றும் சொல்லலாம். 24 அல்லது 25 வயதில் ஜாதகர் திருமணம் செய்து கொள்வார். 28 வயதுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் தொல்லைகள் ஏற்படும். இளம் சம்பந்தமான அவரது சொத்து அவரது 30 வயது கையகப்படுத்தப்படும். 47 வயதில் அவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று சொல்லலாம்.